ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஈஸி டு இன்ஸ்டன்ட் லேர்னிங். ஸோ இந்த சேனலில் நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ReactJSக்கு தேவையான பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ReactJSக்கான பேசிக்ஸான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஹூக்ஸ்க்கான ஒரு பிளேலிஸ்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ReactJSக்கான பேசிக்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ReactJS பேசிக்ஸில் நம்ம ஒரு 4 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ReactJSனா என்ன, அதோட பேசிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ReactJS ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான கோட் எடிட்டர் என்ன வேணுன்றதை சொல்லிட்டு நம்ம அதை எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ReactJS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான Node.js வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ReactJS எப்படி நம்ம லோக்கல் சிஸ்டமில் வந்து செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ReactJS வந்து எப்படி ஒரு விண்டோஸ் மெஷினில் வந்து செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்போ விண்டோஸ் மெஷினில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆர்டிக்கல் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரியாக்டை பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. ரியாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் லைப்ரரி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக போட்டிருக்க வீடியோஸில் இதை பற்றின இன்டெப்த்தாக டீட்டெயிலாக வந்து ReactJSனா என்னென்ன கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன எல்லாமே சொல்லிட்டு அந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா React என்விரான்மெண்ட் செட்டப் இன் விண்டோஸ் 10 வந்து எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து டீட்டெயில்டாக சொல்ல போகிறாங்க. ஸோ நம்ம ReactJS வந்து நம்ம சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா Node.js வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு இன்ஸ்டால் Node.js இன் விண்டோஸ் மெஷின் சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதீங்க பார்த்துருவாங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா NPM யூஸ் பண்ணி கிரியேட் ரியாக்ட் ஆப் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டமில் வந்து ReactJS வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த NPM அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் பார்த்துவாங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்னோட சிஸ்டமில் வந்து எதெல்லாம் Node.js இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Node.js இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு Node-v அப்படின்னு போட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் Node.js வந்து எந்த வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நோட் இன்ஸ்டால் ஆகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா NPM அப்படின்ற ஒரு பேக்கேஜ் வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், அதை பார்க்காதீங்க பார்த்துவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா NPM-v போட்டிங்கன்னா NPM வந்து இந்த சிஸ்டம் வந்து என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிச்சிடும். ஸோ நம்ம வந்து இந்த கிரியேட் ரியாக்ட் ஆப் வந்து எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா NPM யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு NPM வந்து பார்த்தீங்கன்னா 9.5.0 அந்த வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we will install a create react app using NPM யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா create react app வந்து நம்ம சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NPM install -g create react app. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கமெண்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கமெண்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு CMD போயிட்டு நான் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம இந்த கமெண்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆகிட்டு நீங்கள் வந்து என்ட்ரு கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ரியாக்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா NPM on depreciated. ஸோ இது ஒரு டெப்ரிசியேஷன் வார்னிங் மெசேஜ் காமிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேக்கேஜஸில் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து காமிக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இதே தான் அங்கேயே காமிச்சிருக்கோம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்ஸ் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த கிரியேட் ரியாக்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட வெர்ஷன் போட்டு நம்ம செக் பண்ணால் தெரிஞ்சிடும் என்ன வெர்ஷன் ஆஃப் இது கிரியேட் ரியாக்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ அகைன் டெர்மினல் போயிட்டு நீங்கள் இந்த கமெண்ட்டை பேஸ்ட் பண்ணி என்ட்ரு அடிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெர்ஷன் ஆஃப் கிரியேட் ரியாக்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 5.0.1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் ரியாக்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இந்த கிரியேட் ரியாக்ட் ஆப் வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அடுத்து சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ரியாக்ட் அப்ளிகேஷன் யூசிங் கிரியேட் ரியாக்ட் ஆப் கமெண்ட். ஸோ இந்த கிரியேட் ரியாக்ட் ஆப் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த கமெண்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெர்மினல் போங்க. டெர்மினல் போயிட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளேயே ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் mk ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி ரியாக்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ரியாக்ட் ஆப் யூஸ் பண்ணி சிம்பிள் ரியாக்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரியேட்டிங் நியூ ப்ராஜெக்ட் இப்போ ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து இங்கே கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கே அப்படின்னா இந்த சி டிரைவில் யூசர்ஸ்குள்ளே இந்த ஃபோல்டருக்குள்ளே ரியாக்ட் ஆப் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நம்மளோட ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு தேவையான நெசசரியான பேக்கேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ட்டுக்கு தேவையான எல்லா பேக்கேஜஸுமே வந்து டிஃபால்ட்டாக வந்து இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ அதுதான் இங்கே காமிடி இன்ஸ்டாலிங் பேக்கேஜஸில் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் டாம் ரியாக்ட் ஸ்கிரிப்ட். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பேசிக்காக ரியாக்ட் செட்டப்புக்கு ரியாக்ட் பாய்லர் பிளேட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நம்ம இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணலாம் இது எப்படி வந்து இந்த ஃபைல்ஸ்குள்ளலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இது இன்ஸ்டால் ஆகி முடியட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டர்நெட் வந்து ஒரு ஸ்டேபிளான இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்களோட சிஸ்டமோட கன்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4GB ரேம் இருக்க மாதிரி சிஸ்டமாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ReactJSக்கு தேவையான என்னென்ன பேக்கேஜஸ் வேணுமோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் npm ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் தி டெவலப்மெண்ட் சர்வர். ஸோ ரியாக்ட் ஆப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் npm ரன் பில்டு கொடுக்கலாம். இல்லை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம npm ஸ்டார்ட் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ நம்ம இப்போ கொடுத்து பார்க்கலாம். சீரிஸ் ஸ்பேஸ் சிம்பிள் ரியாக்ட் ப்ராஜெக்ட். இப்போ என்னோட ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் என்னோட அப்ளிகேஷன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கான கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா npm ஸ்டார்ட். ஸோ இப்போ npm ஸ்டார்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு போர்ட்டில் வந்து ரன்னாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரியாக்ட் ஆப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 மினிட்டாவது டைம் எடுக்கும். ஸோ நம்மளோட சிஸ்டம் கன்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு பில்ட் ஆகிட்டு இருக்கும் உள்ள பின்னாடி பேக்ரவுண்டில். ஸோ இந்த பில்டு ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து ஒரு போர்ட்டில் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த போர்ட்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட்லேயே வந்து காமிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் தி டெவலப்மெண்ட் சர்வர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா localhost /3000 அப்படின்ற போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும் போது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்குது. ஸோ இப்போ இந்த 3000 போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் அப்ளிகேஷன் நம்மளோட ரியாக்ட் நம்ம இப்போ கிரியேட் பண்ண ஒரு பேசிக்கான பாய்லர் பிளேட்டோட ரியாக்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே லோட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிட்டு யூ கேன் நவ் வியூ சிம்பிள் ரியாக்ட் ஆப் இந்த ப்ரௌசர். ஸோ இந்த URL இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த URL ரெண்டில் எந்த URL போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே localhost 3000 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா localhost 3000 என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்போ இந்த பேசிக்கான ஒரு ரியாக்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து நம்ம ரன் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ReactJS வந்து எப்படி நம்மளோட லோக்கல் சிஸ்டம் வந்து செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வந்து இதோட கோட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரியாக்ட் ஆப்பை வந்து லோக்கல் சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அப்ளிகேஷனுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கோட் வைஸ் என்ன இருக்குது எப்படி இந்த ப்ராஜெக்ட் வந்து செட்டப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் VS கோடு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் சிஸ்டமில் இல்லைனா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ VS கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதுக்கான செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதீங்க பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிரியேட் பண்ண ரியாக்ட் ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம VS கோடில் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஓப்பன் ஃபோல்டர் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ இது ரெண்டில் எது கொடுத்தாலுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துட்டு நம்ம எங்கே டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ட் ஆப். ஸோ இந்த ரியாக்ட் ஆப்புக்குள்ளே சிம்பிள் ரியாக்ட் ஆப்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராஜெக்ட் இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது கிரியேட் ரியாக்ட் ஆப் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
நோட் மாடியூல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அடுத்து பப்ளிக்னு ஒன்று இருக்கும், அடுத்து எஸ்ஆர்சின்னு ஒன்று இருக்கும், பேக்கேஜ் கிட் இக்னோர்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும், பேக்கேஜ்.json ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இது எல்லாமே அடுத்து ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் வந்து ஒன்று என்ன பண்ணுது, இதோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் என்னன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் பேக்கேஜ்.json வந்து பார்த்தீங்கன்னா நம்ம npm ரன் ஸ்டார்ட் கொடுத்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஜென்ரலாக இந்த பேக்கேஜ்.json வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான பேசிக்காக என்னென்ன பேக்கேஜஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த ப்ராஜெக்டோட என்ன பர்பஸு, ஸோ அதோட நேம் என்ன வெர்ஷனில் இருக்குது, ஸோ இந்த மாதிரி பேசிக்காக தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ்.jsonக்குள்ளே இருக்கும். அடுத்து இந்த கிட் இக்னோர்ன்றது ஒன்றும் கிடையாது. நம்ம எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் கிட்டில் புஷ் பண்ண தேவையில்லையோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட் இக்னோரில் கொடுத்து நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவரிக்கான ஸோ நம்மளோட ரூட்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஜென்ரலாக ஒரு HTML ஃபைல் இருக்குன்னா அதோட HTML தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக வந்து எல்லா ஃபைல்ஸும் லோட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் இந்த ரூட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம வந்து டைனமிக்காக ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் காமிக்கிறேன். இந்த ரூட்டோட பர்பஸ் என்ன, எங்கே வந்து இதை நம்ம வந்து அப்பெண்ட் பண்ணுறோம், ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகோஸ் யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே பப்ளிக் வச்சுக்கலாம். ஸோ இந்த நோட் மாடியூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட் மாடியூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு போக காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே ரன் ஆகிருக்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட் எஸ்ஆர்சிக்குள்ளே app.js அண்ட் சேவ் டு ரீலோட் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு app.jsன்ற ஒரு ஃபைலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ நானே என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ளே app.jsன்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்க டெக்ஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு எடிட் எஸ்ஆர்சி. ஸோ இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தூக்கிட்டு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்லோ வேர்ல்டு வந்து கொடுக்குறேன். ஸோ எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெல்லோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணோம். அப்படின்னா சேவ் பண்ணிவிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த செட்டப் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீலோட் ஆகிட்டு ஹெல்லோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ReactJS வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லோக்கல் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து படிக்க போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் உங்கள் சிஸ்டம் வந்து இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலை, இந்த செட்டப்லாம் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.